எப்பா வாசு, தப்பு பண்ணிட்டப்பா. என்னதான் இருந்தாலும் நீ என் முன்னாள் மருமக, பேரன் பேசுறதுக்கு நான் தான் வந்திருக்கணும். மூணாவது மனுஷன் அனுப்புறது ஏன் தப்பு தான். அதான் இப்ப நானே வந்திருக்கேன். சொல்லு, எவ்வளவு வேணும்னு சொல்லு. இல்ல பிளாங்க் செக் வேணாலும் சொல்லு. அதுல சைன் போட்டு கொடுத்துட்டு என் பேத்தியை கூட்டிக்கிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். எனக்கு என் பொண்ணு ஆசைப்பட்டதை கொடுக்கணும், அவ்வளவுதான். சொல்லு, சைன் பண்ணி கொடுக்கட்டுமா? ஏங்க, உங்களுக்கு பயம் இருக்கிறதுனால தானே அடிக்கடி என் பையன்கிட்ட வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு உங்க மேலயும் சட்டத்து மேலயும் நம்பிக்கை இருந்தா எதை பேசுறதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசுங்க. சும்மா இங்க வந்து எங்களை தொந்தரவு பண்ணிட்டு இருக்காதீங்க, அது நல்லதுக்கும் இல்ல. ஆமா, ஆம்பளைங்க நாங்க பேசிக்கிறோம், நீங்க குறுக்க வராதீங்க ப்ளீஸ். எங்க அம்மாவை பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? சும்மா வீடு தேடி வந்து மேட்டரை வேற வச்சுக்காதீங்க. நீ கீழ் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, மேல் கோர்ட்டுக்கு போனாலும் சரி, சட்டம் மட்டும் இல்ல, அந்த ஆண்டவனால கூட என்னை என் மகளையும் பிரிக்க முடியாது. உன் பணக்கார திமிர வேற எங்கேயாவது போய் காட்டு. உனக்கு பேத்தி வேணும்னா நீ வேணா அவளுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி வை. அதை விட்டுட்டு இல்லாத உரிமையை கேட்டு வராத. ஐயோ வாசு, என்னப்பா நீ விவரம் தெரியாத சின்ன பிள்ளை மாதிரியே பேசுற. இவ்வளவு வளர்ந்திருக்கிய வாசு, ஏன் உனக்கு என்ன சொன்னாலும் புரிய மாட்டேங்குது? படிச்ச உனக்கு சட்டம் என்ன சொல்லுதுன்னு தெரியலையே. இங்க பார், நீ என்னதான் முட்டி மோதினாலும் சட்டத்துக்கு முன்னாடி உன்னால ஜெயிக்க முடியாது. வீணா என் கூட மோதி உன் பிள்ளைய இழக்கிறதும் இல்லாம நான் கொடுக்கிற பெஸ்ட் ஆஃபரையும் இழந்து நஷ்டப்படாத. சட்டத்தை மீறி உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஏ வாசு, நல்லா புரிஞ்சுக்கோ, உன் குழந்தை உனக்கு இல்ல, பெத்த அம்மாவுக்கு தான் சொந்தம். அதனால பிரச்சனை பண்ணாம குழந்தைய கொடுத்துட்டு நானும் பிரச்சனை பண்ணாம போய்கிட்டே இருக்கிறேன். நீ உன் விருப்பப்பட்டவளோட வாழ்க்கை அமைச்ச சந்தோஷமா வாழு. என்ன சொல்ற? என் சந்தோஷம், என் உலகம் எல்லாமே என் பொண்ணு மட்டும்தான். அவளை யாருக்கும் உரிமக்களோட விட மாட்டேன். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. இனிமே என் வீட்டு வாசல்ல வந்து நின்னு என்ன கொலைகாரனா பாப்பேன். வாசு, நீ எதுக்குடா அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? இந்த அயோக்கியனை கொன்னுட்டு நீ எதுக்குடா தண்டனை அனுபவிக்கணும்? இங்க பாருங்க, உங்களுக்கு நல்ல விதமா சொன்னா புரியாதா? உங்களுக்கு பணம் இருக்கு, அதிகாரம் இருக்குன்னா உங்களால முடிஞ்சதை போய் பண்ணிக்கோங்க. சும்மா இங்க வந்து மிரட்டுற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. இங்க பாருங்க, பொம்பளை ஏதோ ஆத்திரத்துல பேசுறான்னு நினைக்காதீங்க. எனக்கு கோவம் வந்துச்சு, அருவாமனை எடுக்க கூட நான் யோசிக்க மாட்டேன், சொல்லிட்டேன். வாழ்ந்து முடிச்சவளுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கு எந்த கஷ்டம் இல்ல. என்ன ஆளாளுக்கு ஈஸ்வரனை மிரட்டி பாக்குறீங்களா? நல்ல விதமா சொன்னாலாம் கேட்க மாட்டீங்க. இந்த ஈஸ்வரன் யாருன்னு காட்டினாதான் புரியும். என்கிட்ட மோதினது தப்புன்னு. இனிமேல் நான் உங்களை தேடி வர மாட்டேன், உங்களை தான் என்ன தேடி வர வைப்பேன். என் பேத்தியை என்கிட்ட கொடுக்கலன்னா உங்களை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன். என்ன கற்பகம்மா, பையனுக்கு ஒரு புது வாழ்க்கை அமைச்சு கொடுக்கணும்னு ரொம்ப துடியா இருக்கீங்க போல. உங்க சந்தோஷம் நிலைக்காது, நிலைக்க விட மாட்டேன். ஏய், சும்மா வாயால மிரட்டிட்டு இருக்காத. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. அதை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வெறும் கையோட ஃபாரினுக்கு போனா உன் உசுராவது மிஞ்சும் இல்ல. வெள்ளை கொடிய சிவப்பு கொடி ஆக்கிட்டேன். அது என்ன பண்ண போகுதுன்னு பொறுத்திருந்து பாரு. வரட்டா. தப்பு பண்ணிட்டீங்க வாசு சார். போயா. இந்தா வேணும்,
கீரை ஆஞ்சிட்டேன்.